அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியிலும் சரி, என்னோட முருகர் பத்தின பயணத்திலும் நிறைய விஷயங்கள் வந்து என் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு நடக்கும். ஒவ்வொரு தடவையும் முருகர் ஆராய்ச்சி ஒரு பயணம் போயிட்டு வந்ததுக்கப்புறம், ஒரு ஒரு விஷயத்தையும் நம்ம உலகம் ஃபுல்லா மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படின்றப்போ, அதோட எதிர்வினையும் சமமான ஒரு வினையும் வந்து வர்றத வந்து நான் கண்கூடா பல விஷயங்கள பார்த்துருக்கேன். அதனால தான் ஒவ்வொரு பயணத்த முடிச்சதுக்கப்புறம் அமைதியாவேன். இதே மாரி போன வருஷமும் நான் வந்து முருகர் ஆராய்ச்சிக்காக இமயமலை பயணம் போறப்போ 1 மாசம் வரமாட்டேன்னு சொன்னதுக்கு காரணமும் அதான். இப்படி பல விஷயங்கள் வந்து என்னோட முருகர் ஆராய்ச்சி பயணத்தில போயிட்டே இருக்கு. நேற்று வந்து விளக்கு கடை பேட்டி வந்திருக்கணும். ஆனா வரல. நான் எத முக்கியமா சொன்னேனோ, அது சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் இந்த தடவ வந்திருக்க வேண்டியது. ஆனா இன்ன வரைக்கும் அவங்க அந்த எடிட்டர் சம்மந்தமா ஏதோ ஒரு டிலே ஆகுறதுன்னு சொன்னாங்க. அதேபோல ஐபிசி பக்தி நேர்காணலும் நாளைக்கு வரும். அதையும் பாருங்க. போன தடவ நான் குடுத்த பேட்டியில வந்து சப்த கன்னிகளோட முருகருக்கு உண்டான தொடர்பும், அது சம்மந்தமான ஒரு ஆதாரத்தையும் காட்டியிருந்தேன். அது மகாராஷ்டிரால சம்மந்தப்பட்டது. இந்த வாட்டி சொல்லும்போது நான் அத பத்தி பதிவு செய்யல. ஏன்னா, மேபி அது ஒரு பெரிய விஷயம். அத காட்டியிருக்க வேண்டாமோ! பொறுமையா இன்னும் நம்ப தரவுகளோட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை தடுத்துச்சு என்னன்னு தெரியல. இல்ல இந்த விஷயத்த வந்து நம்ம பதிவு செய்ய வேண்டான்னு சொல்லி இயற்கை நினைச்சுதான்னு தெரியல. அத நான் சொல்லல. ஸோ இந்த 2 நேர்காணல்களுமே அடுத்தடுத்து வரும். இன்னொரு ஒரு பெரிய விஷயம் வந்து, சாய் செந்தில் ஐயா வந்து எனக்கு தொடர்பு கொண்டாரு. திருச்செந்தூருக்கு போறேன். அவருக்கு பிறந்த நாள் நேத்து. தெய்வ குழந்தைகளுக்காக யாசகம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இறைவன் யார் மூலியமா எப்படிலாம் செய்ய வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் உணர்ந்தேன். யாசகம் எடுத்து கண்டிப்பா அத நீங்க உதவி செய்ற தெய்வ குழந்தைகளுக்கு குடுக்குறேன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அவர் கூட ரிஷபானந்தர் ஐயாவும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு பார்த்தோனே கண் கலங்கிடுச்சு. நான் வந்து திருநெல்வேலி வள்ளியூர்ல யாசகம் கீழ உட்காந்து வாங்குனத பார்த்துட்டு எங்க அம்மா ரொம்ப மனம் கலங்கி பேசுனாங்க. நெறைய பேர் வந்து அத பார்த்தோனே கண்ணீர் வருதுன்னாங்க. அது ஏன் அப்படின்னு தெரியல. பட் இது வந்து இறைவன் குடுத்த புண்ணியம். இதுல தாழ்வோ, உயர்வோ அப்படின்னு கிடையாது. எல்லாருமே இந்த உலகத்துல பிச்சைக்காரங்க தான். எல்லாருமே யார்ட்டயோ ஒரு இடத்துல கையேந்தி தான் நம்ம வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருக்கோம். அதனால வந்து மடிப்பிச்சை எடுக்கிறது தான் உண்மையிலேயே ஒரு பெரிய உயர்ந்த ஒரு செயல். அது எல்லாராலயும் முடியாது. பால் குடம் எடுக்கிறதே நம்ம தலகணத்த வந்து கீழ இறக்கிறதுக்கு தான் பால் குடமே நம்ம தலையில தூக்கி வச்சு போறோம். அது சம்மந்தமும் நான் நேர்காணல்ல சொல்லியிருக்கேன் ஐபிசி பக்தியில. ஸோ இந்த உலகத்துல வந்து உயர்ந்த, தாழ்ந்ததுன்னு கிடையாது. எல்லாருமே வந்து அந்த யாசகம் வாங்குறது வந்து ஒரு பெரிய விஷயமா பார்க்குறாங்க. என் மனசுல முருகப்பெருமான் நம்ம எந்த அளவுக்குலாம் நம்ம இருந்தோமோ, அதெல்லாம் மாத்தி ஒரு விஷயத்துக்கு தயார்படுத்திட்டு இருக்காருன்னு மட்டும் உணர்ந்தேன். அப்படிதான் அந்த யாசகம் எடுத்தது. ஆனா சாய் செந்தில் ஐயா வந்து மடிப்பிச்சை எடுத்தது வந்து ரொம்ப மன எனக்கு வந்து எல்லாரும் சொன்ன மாரி அவரு பண்றத பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்வாயிடுச்சு. அந்த படத்த நான் பதிவு செய்றேன் பாருங்க. கொடுப்பதும் முருகனே, கொடுக்க வைப்பதும் முருகனே. இந்த ஒரு விஷயம் தான். எங்கேயாவது ஒரு இடத்துல யாருக்காவது உதவிகரமா நம்ம செயல்பட்டே இருக்கோம். ஆட்டிசம் குழந்தைங்கள பிறக்க வச்சதும் இயற்கை தான். அந்த குழந்தைங்களுக்கு உதவி பண்றதுக்கு நம்மளையும் படைச்சது இயற்கை தான். இதுதான் நான் என்னோட கர்ம ஆராய்ச்சியில நான் உணர்ந்த ஒரு பெரிய உண்மை. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.